ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் vlog நம்ம சேனல்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து இஃப்தார் vlog. ஸோ இஃப்தார் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி டு குமுளிக்கு வந்து இஃப்தார் vlog இன்னைக்கு நம்ம போகிறோம். ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச அளவு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம பேஜுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுக்கெல்லாம் சொல்ல நேரம் இருக்கு இவருக்கு, ஆனா கிளம்ப நேரம் இல்ல. மணி 5:45. ஏற்கனவே டைம் ரொம்ப ஆயிருச்சு. ஸோ நம்ம 6 மணிக்கு நாங்க குமுளி போகணும். ஆமா, இப்ப 5:45 விஷயம் என்னன்னா 360 ஆன் பண்ணிருக்கோம். அதுக்கான ஆப் ஏத்தல. நம்ம பேசினா தலையில கிளம்பக்குள்ளயுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை வந்துருச்சு. அந்த கண்ணாடி போட்டு ஃப்ரண்ட்ல ஜூம் இல்ல, நான் சொன்னா நீ கேக்குற. இதுல ஜூம் இருக்கு. எல்லாம் சொல்லுவோம் நாங்க. இப்ப பாருங்க. சோ நம்ம போயிட்டு இருக்க கார் பாத்தீங்கன்னா பொலிரோ 2010 மாடல். சேல்ஸ் நினைச்சுக்காதீங்க, ஓன் யூஸ். பழக தோசத்தம். ஆமா, பழக தோசை தோசத்தம் பூரித்தம். இப்ப நாங்க கரெக்டா எங்க இருக்கோம்னா தேனி டோல்ல இருக்கோம். தேனி டோல்கேட்ல இருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணணும் வித்தின் 15 நிமிஷத்துல. நான் ஒரு 250 ஸ்பீட்ல போறேன். ஒண்ணு சத்துன்னு அடிய போட்டு விட்டுருவேன். என்ன சண்டைக்கு கூட்டாமும் கொண்ட பந்தயம் போட்டு நாம்பிய போல வந்தண்டி மன்னிப்பு கேட்டு. என் நேம் அஜு. ஸோ இவர் நேம் வந்து மல்கரு. ஸோ இவர் நேம் வந்து ரியாஸ். ஸோ அவர் நேம் வந்து கலாமு. ஸோ என்னோட நேம் வந்து கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க, ஏன்னா நாங்கள் தான் அடிக்கடி நம்ம பேஜ்ல தலையை காட்டுவோம். இதுல முக்கியமான ஒருத்தர் வந்து மிஸ் ஆயிட்டாரு. இனிமேல் கம்மிங் வீடியோல வந்து பல பேர் நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு என்டர்டெய்னர், அவரை பத்தி நிறைய சொல்லலாம். அவரை பத்தி நாங்க சொல்ல தேவையில்ல, வீடியோல வரப்ப உங்களுக்கே தெரியும். எங்க குமுளி போலான்னு பிளான் பண்ணோம், ஆனா குமுளியில் நோம்பு திறக்க முடியல. ஏன்னா வர வழியிலேயே கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 6:25 ஆயிடுச்சு. சிரிச்சுட்டே இருக்காதயா வந்துட்டு. ஆமா, நிறைய ரீடேக் போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் vlogனால ஓப்பனா எல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ ஏதோ நிறைய ஒரு இருந்தாலும் சொல்லிடுங்க, திருத்திக்கலாம். ஸோ வந்து இப்போ உத்தமபாளையத்தில் இருக்கிற மதியனா பள்ளிவாசல நோம்பு திறக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நோம்பு திறந்துடுறோம். ஸோ உள்ள வந்து மதியனா, அதாவது பள்ளிவாசலுக்குள்ள எப்படி நடக்கும், எந்த மாதிரி வந்து இஃப்தார் நோம்பு திறப்பாங்க வைப்பாங்க எல்லாம் வந்து டீட்டெயிலாக சொல்றோம் அந்த வீடியோவில். வடை வாங்கியாச்சு இல்லையா? ஸோ பள்ளிக்குள்ள போவோம். பள்ளிக்குள்ள போயிட்டு நோம்பு திறக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கைஸ், ஒரு புதிய அப்டேட்டு. ஸோ நம்ம வந்து இஃப்தார் வந்து பாளையத்தையே திறந்துட்டோம்னு சொன்னோம்ல. ஸோ வந்துட்டு குமுளிக்கு போக வேண்டிய பிளானை கேன்சல் பண்ணல. ஸோ குமுளிக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ஐடியா. ஸோ அங்கே போயிட்டு ஸோ வந்து ரம்ஜானுக்கும் 24 கிழமைக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். ஏன்னா ட்ரெஸ் உண்மையாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலை. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து சரி எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஸோ குமுளியில் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு ஸோ எல்லாத்தையும் போட்டு பார்த்து ஓகே நான் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிடுவோம். வாங்க இப்போ நம்ம குமுளிக்கு போவோம். குமுளியில் மீட் பண்ணலாம். நம்ம ஊரையும் ஹாய்க்கா கபர்னாக்காவை காட்டுங்க. அக்கா நம்மளே பார்த்துட்டு போறாங்க. நம்மளும் அப்போ இருந்து என்னடா ஒரு பொண்ணு சைட் அடிக்குது, கலாமா அப்போ இருந்து ஒரு பொண்ணு சைட் அடிக்குதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த அக்கா தேடிக்கு வந்தாங்க. அந்த அக்கா அபர்ணாக்கா, பீமாக்கா அங்கே காமிச்சிருங்க. பீமாக்கா இவ்வளோ நேரம் பொம்பளை வேணான்றாங்க, பொம்பளை அதுக்காண்டி நம்மள்கிட்ட வர பெண்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. தப்பு இல்லையா? என்ன சொல்றேன் நீங்க? பங்கமா கண்ணா வச்சாலே சிக்காமலே. இதான் குமுளி என்ட்ரன்ஸ் கைஸ். உள்ள வந்த உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக் போஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு போலீஸ் செக்அப் இருக்கும். ஸோ பைக்ல வந்தீங்கன்னா லைசன்ஸ் அந்த மாதிரி ஹெல்மெட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பக்கா வச்சுக்கோங்க. கார்ல வந்தீங்கன்னா சீட் பெல்ட்லாம் மேண்டேட்டரியா போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த நம்ம வாழைக்காய் சிப்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் ஏத்தக்காய் வாழைப்பழம், ஸோ ஏலக்காய், இந்த மாதிரி எல்லா கிராசரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் எல்லா ஃபுட் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும்.
கைஸ் கும்ளி ரீச் ஆகிட்டோம். ஸோ கும்ளி வந்தாலே ஸோ நல்ல ஒரு பேக்கரி கடை போனோம்னா பெட்ரு பேக்ஸ் வரலாம். ஸோ சூப்பர் கடை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கடி ஒன்று போடலாம். ரொம்ப பசிக்குது. கேரளா வந்துட்டாரு, அதனால கடி கிட்டின்றாரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஆளுக்கு ஒரு கப் ஆஃப் டீ ப்ளஸ் வந்துட்டு சிக்கன் பப்ஸு ப்ளஸ் வந்துட்டு லெமன் டீ வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பப்ஸ் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டோ ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் இது கூட்டலாம். ஸோ மற்றபடி எல்லாம் ஓகே தான். கைஸ் இவங்க 2 பேரும் பப்ஸே வேணாண்டாங்க. இப்போ என்னன்னா வந்துட்டு பயங்கரமாக ஊற போட்டு அடிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இங்கே அப்படி இங்கே வந்தாங்க. இந்த பேக்கரிக்குள்ளே வந்தோடனே எனக்கு அந்த தெரியப்பட ஃபீல் ஆகுது பேக்கரி. ஏன்னு சொல்கிறீங்க அங்கே அப்படியே கொஞ்சம் ஃப்ரேமை பின்னாடி கொண்டு போங்க. அப்படியே எனக்கு பின்னாடி ரைட் சைடில் பாருங்கள் ஒரு ஃபாரின் கஸ்டமர் பார்த்து பீஸ்ஃபுல்லாக டீ குடிச்சிருக்காரு. கைஸ் CR7 அப்படின்ற ஒரு மென்ஸ் ஷாப் வந்திருக்கோம். உள்ள ட்ரெஸ் கலெக்ஷன் பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸ்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ பார்ப்போம். நீங்க அங்க இருக்கீங்க. லாஸ்ட் டைம் வந்து அங்க இருந்தீங்களா? சொல்லு கேக்குது. நைஸ் எனக்கு ஆ கலர் இஷ்டப்பட்டா ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் இதுவும் சேம் இல்ல அது வேற இது வேற அப்படிங்களா? அது வேற. அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் கைஸ் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு ஒன்று வாங்கிட்டோம். ஸோ ரம்ஜானுக்காக. ஸோ CR7 கும்ளியில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இஃப்தாருக்கும் முடிச்சாச்சு. ஸோ ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ பேக்கரியில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. ஸோ விளாக் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் சப்போர்ட் கொடுங்க. எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லி கரெக்ட் பண்ணிக்கிறோம். அக்சர் ஒன்று வாங்கினாப்புல, அதனால அப்போ வந்து அப்படியே அப்படியே இருக்காப்புல ஒரே மனத்தில் அப்படியே மயங்கி கிடைக்க. சரிங்க பாப்போம் அடுத்ததுல நான் பார்ப்போம். அன்டில் தென் பை பை. தேங்க்யூ.